கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் கூடி ஆண்டவருடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை பாடல்கள் மூலமாய் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்று சொல்லுகிற அருமையான பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவில்லாத அன்பினால் அணைப்பவரே என்று சொல்லி பாடுவோமா. எண்ணற்ற நன்மையால் என்னை நினைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே. சேர்ந்து சொல்லுவோமா, கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அவருடைய செயல்கள் பெரியவைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமானவைகள். அவர் என்றும் நித்தியம் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருடைய நாம் பாடி மகிமைப்படுத்துவதே நமக்கு பாக்கியம். நல்ல மன உற்சாகத்தோடு கூட தெரிந்த பாடலா இருக்கிறதுனால சேர்ந்து பாடுவோம். கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை. அப்படியே கைகளை தட்டி சொல்லி பாருங்க. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம் ஒவ்வொருவரையும் அவர் என்றென்றும் போதித்து நடத்துகிறவர், நம் மீது கண்களை வைத்து ஆலோசனை தருகிறவர், நாம் நடக்கிற வழிகளை காட்டுகிறவர். யார் யார் அவரை நம்பி வந்திருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறவர். மனதார சத்தத்தை உயர்த்தி பாடுவோமே.
கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரை சொல்லுங்க. நடக்கும் வழிதனை காட்டுபவரை நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரை நம்பி வந்தோனை சூழ்ந்து கொள்ளும். ஒருவரை கூட நடக்கும் வழிதனை காட்டுபவரை நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்துகிற கர்த்தர் அவர். கூப்பிட்ட நமக்கு நம்மை குணமாக்குகிறவர் அவர். குழியில் விழாதபடி காத்துக்கொண்டு அழுகையை கழிப்பாகவே மாற்றி விடுகிறவர். காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. செய்து சொல்லுமா, கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டு. ஒருமுறை காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீ. எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடி. அப்படியே சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுவோமே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதபடிக்கு நம்மை பற்றி கொள்ளுகிறவர், சாபங்களை எல்லாம் நீக்கி சுத்தமான இருதயத்தை நமக்கு அருளி செய்கிறவர், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போன உற்சாகத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி செய்கிறவர். பாவங்களை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சொல்லுவா, பாவங்களை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அடைக்கலமானவர். ஆமென். அவரை நேசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்மணி போல காத்து கொள்கிறவர். நாம் எல்லாரும் அவராலே ஆதரிக்கப்படுகிறோம், அவராலே போஷிக்கப்படுகிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு
எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நீங்க அப்பா எங்களுக்கு நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லுகிற அருமையான பாடல். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வசதிகளும் வாய்ப்புகளும் தாராளமாய் பெருகும் பொழுது மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்திக்கக்கூடாத சில வேதனைகளை நாம் அனுபவிக்கும் போது ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய அரவணைப்பையும் நாம் மறந்தவரை விட்டு நாம் தூர போகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை மறக்காதவர். ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை எந்த காலத்திலும் அவரோடு கூட இருக்கவே விரும்புவான். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் என்னுடைய எல்லா காலகட்டங்களிலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அதை குறித்த ஒரு அருமையான பாடல். இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் நம்மை கைவிட்டாலும், தனிமைதான் நம்முடைய வாழ்க்கையில் துணையாக இருந்தாலும், ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. நம்புகிறவங்க அதை உணர்ந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோம். அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம், மற்றவர்கள் அதை கவனித்து நாம் தொடர்ந்து பாடுவோம். எங்கப்பா போவேன். இருக்கிற நிலையில நல்ல உற்சாகமான மன உற்சாகத்தோடு கூட கவனத்தை சிதற விடாம பாடுவோமே. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. சொல்லுங்க. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. சொல்லுவோமா? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. நல்லா சொல்லுவோமே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. சொல்லுங்க. எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. மறுபடியுமா? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. ஆமே. எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றாலும், ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நல்ல கையில தட்டுவோமா? சந்தோஷமா இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும். சேர்ந்து சொல்லுவோமா? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராஹிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராஹிம் என்னை கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. ஆமே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. சந்தோஷமா நல்ல சத்தமா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை.
அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம். நல்ல தைரியமா சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைய பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள பயம் இல்லையே. நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ, சொல்லுங்க நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீர் தான் அனுதினமும் நம்முடைய வாழ்விலே உணவா இருந்தாலும், கண்மணி போல காக்கிறவன் நமக்கு உண்டல்லவா. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் ஒருவர் உண்டல்லவா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் ஒருவர் உண்டல்லவா. அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாலிபன் தம்பி தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வாயில திறந்து கையை தட்டி சொல்லுங்கம்மா. கண்ணீர் நல்ல கரங்களை தட்டி. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே. உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். வார்த்தை உரிமையா சொல்லுங்க மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. வாயத்தின் ஆண்டவரே நீங்க போதும்பான்னு சொல்லுங்கம்மா. நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ. இங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், சொல்லுங்க. தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், உள்ள கையில் வரைதென்னை காத்திடுவீரே. சொல்லுவோம். உள்ள கையில் வரைதென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. நல்லா சொல்லுவோம். என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. ஒரு முறை கூட. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். ஆமே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அல்லேலூயா. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை சொல்ற வார்த்தை இதுதான். சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்றாரு, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதுங்க.
உங்கள் சமூகத்தை விட்டு, உங்கள் பிரசன்னத்தை விட்டு, உம்முடைய அடைக்கலத்தை விட்டு என்னை தள்ளி விடாதுங்க, என்னை தூரமாக விலக்கி விடாதுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறுகிறத பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களுக்காக முறுமுறுத்து கசந்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தையே நம்ம விரும்பாமல் இருக்கிறோமே. நம்முடைய இருதயம் பல நேரங்களிலும் கடினமாய் காணப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய இருதயம் வேதனைக்குள்ளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஒருபோது நம்ம அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் போவதற்கு நாம் விரும்பவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த கடைசி சரணத்தை பாடுவோமா? சிலருடைய வாழ்க்கையை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தனிமை, வெறுமை, பயம், கலக்கம், இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறது. ஆகையினால தான் தனிமையிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் உற்று கவனிக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் கண்ணீர் வடிப்பாங்க, அந்த கண்ணீருக்கு காரணமே இருக்காது. ஏன்னா காரணத்தோடு கண்ணீர் வடிக்கலாம். அந்த அபினதாப் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வீட்டில் 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சு. ஒரே பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனத்தின் கீழே வாசிக்கும் போது ஒரே புலம்பல் தான் 20 வருஷம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற உணர்வும் இல்லாமல் ஏதோ காலையில் எந்திரிச்ச உடனே அழுகிறது, சாயங்காலம் வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறதுனா அதுவும் காரணம் இல்லை. நம்ம தெய்வ சமூகத்தில் காரணத்தோடு என்ன செய்யணும்? கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. அந்த கடைசி சரணத்தை ஒரு முறை கூட உணர்ந்து பாடுவோம். ஒருவேளை தனிமை, வெறுமை, வேதனை, கலக்கங்கள் உங்களை சூழ்ந்திருந்தா கர்த்தர் இந்த நாளில் உங்களை விடுவிக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலை பாடும். எல்லாம் நல்ல கையை தட்டுங்கம்மா. பேசுறது புரியுதா? கையை தட்டி பாடும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டால் சொல்ல முடியும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ள கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, உள்ள கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, உள்ள கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்ல, என்னுடைய தகப்பனா இருக்க என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரமுகத்தை விட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து மறுபடியும் சொல்லுவோம். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை மறந்து நான் ஒருபோது நான் செல்லக்கூடாது. சிலருக்குள்ள என்னன்னா வாரத்தில் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஒரு நாள் தான் கிடைக்கிறது. அந்த நாள்லேயும் போய் சர்ச்சில் போய் இருந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருந்தால் எப்படின்னு அது ஒரு வேதனையாக போல, அது சுமக்க முடியாத சுமையாக யோசிக்கிறாங்க. நாங்கள் ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நானும் போதகரும் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிருந்தோம். காலையில் போனது நீங்கள் நம்புவீங்களும் தெரியாது, சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் உட்காரல. பேஷண்ட்டுக்கு பக்கத்துலேயே அவருக்கு கையை பிடிச்சி காலை பிடிச்சி யோசித்தேன், நம்ம
ஒரு மாதிரியெல்லாம் ஆண்டவர்கிட்ட விளையாடணும்னு நினச்சிவார். இப்படி தான் வந்து நம்மளை நெய்யை உருக்கிட்டு விட்டுருவார். உட்காரதுக்கே இடம் இல்லை, உட்காரது. ஏன்னா அந்த பேஷண்ட்டை உட்கார சம்மதிக்கலை. அந்த மருத்துவர்களும் அங்கே உள்ள தாதி மரம்னு சொல்லிட்டாங்க, அது உங்கள் பாடு, அவன் செத்தா என்ன பிழைச்சான, நீங்கள் வச்சு என்ன செய்யுங்க. நாங்கள் தலைமாட்டில் ஒருத்தன், கால் மாட்டில் ஒருத்தன், எல்லாம் நான் கரெக்டாக டைமை பார்க்க 5:30 மணிக்கு சேரில் உட்காரோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நல்ல ஃபேனு, நல்ல லைட்டு, மழை பெய்தா ஒழுகலை, இப்படிப்பட்ட நல்ல ஒரு கூடாரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆண்டவருக்கு சமூகத்தில் இருந்து வேற என்னத்தை தான் நம்ம செய்துட்டோம். ஆனால் ஒரு நாளும் 6 நாள் கஷ்டப்படுறோமே, ஒரு நாள் அப்படியே சுற்றிட்டு வரலான்னா ஆண்டவருக்கு பாதத்தில் இருக்கிறது தான் நமக்கு மேன்மையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் வாகன வசதியே இருக்காது, பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸு லேட் ஆயிரும், அடித்து புரண்டு சர்ச்சுக்கு வந்த நாட்கள்லாம் உண்டு. இப்போ நமக்கு மழை நனையாமல் சில நேரங்களில் வர்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கார் எங்கன்னு சேர்த்து. அப்போ என்ன செய்யணும்னா, சரி கொஞ்சம் பிந்தி போகலாமே, இன்றைக்கி அப்படியே ரவுண்டு அங்கே விட்டுருவோமே, ரைட்டில் போகிறதுக்கு லெஃப்ட்டில் விட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமேன்னு தோணும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சமூகத்தை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்லுபவரை, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவர். அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இன்னைக்கு இயேசுவை சொந்தமாக கொண்டுவது எத்தனை பாக்கியம் பிரியமானவர்களே. அதை நினைத்து இந்த பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரை. நல்ல கைகளை தட்டு உற்சாகத்தோடு கூட. ஆமே, அப்பதான் உங்களுக்கு இங்க இருக்கணும்னு தோணும். 1 மணி வரைக்கும் இருக்க வேண்டியது இருக்கு. சின்ன தம்பி தங்கி செல்லுங்க, கையை நல்ல சத்தம் வரட்டு, உங்க காதுக்கு கேட்கணும் நீங்க கை தட்டுறது. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. கையை தட்டி சொல்லுவோம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஒருவரை கூட. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தி சொல்லுவோமே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டே. அப்படியே சொல்லுவோம். காரியம் வாய்க்க செய்தே, என்னை கண்மணி போல் காத்திட்டே. மறுபடியும் நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டே. எல்லாருமா காரியம் வாய்க்க செய்தீ, என்னை
கண்மணி போல் காத்திட்டே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. வார்த்தையை உணர்ந்து என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஒருவரை கூட என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. பாதங்கள் சறுக்குகிற வேளையிலே பதறாத கதறம் நீட்டி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறார். பாரத்தை எல்லாம் நீக்கி நம்மை பாடி மகிழ செய்கிற ஒரு நல்ல தெய்வத்தை தேடிதான் இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அப்படி சொல்லும் ஆண்டவரே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி. பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைதே. பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தே. சொல்லுவோம். பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் கிருபை மேல கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைங்கிறது நம்ம பாடல்கள் மூலம் ஆண்டவர் ஆராதித்தோம். இனி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆராதிக்க போகிறோம். அப்படி எழுந்து நின்றுட்டு நீங்கள் தயவு செய்து நல்லா உணர்ந்துடுங்க. அப்படியே பார்க்காதுங்க. ஆண்டவர் நம்மளை ஒரு கேமரா மேனை வைக்கலை. நம்ம எல்லாரும் செய்யணும்னா ஆராதனைங்கிறது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மூடு வரும் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு. அன்னைக்கு சொல்லுவீங்க, இன்னைக்கு என்னவோ சர்ச்சு தொடங்கினதுலேருந்து முடிகிறது வரைக்கும் என்ன செய்யுது. சில நேரம் உங்களுக்கு மூடு இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, அப்போ ஆராதனை நம்ம தான் ரசிக்கணும், நம்ம தான் ஆண்டவரை என்ன செய்யணும். நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் அந்த ஆராதனை சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒருமிச்சு சில நேரம் பாருங்கள், உங்களை வீடியோ உங்கள் பக்கம் இழுக்கலை. ஏன்னா நீங்கள் எல்லாம் சிலருடைய கண்களை எப்பவுமே திறந்துருக்கு. எங்கே நிற்கிறோன்னு தெரியாமல் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட கவனமாக கண்களை மூடி ஆராதிக்கும் போது பெரியவங்க அப்படியே கண்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறது நல்ல இது இல்லை.
நம்ம எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோங்கிற உணர்வோடு கூட என்ன செய்யணும். நம்ம நேற்று அல்லது 10 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்லை. ஒரு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்தால் கூட அவருக்கு பிரமிப்பாக இருக்கும். ஏதோ வந்து ரூமில் அடைச்சி போட்டிருக்கு, என்னப்பா இவனை சத்தம் போடுறான். ஏன்னா அங்கே அடைஞ்ச ரூம் கிடையாது, எல்லாம் வெறும் தூண் மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே அப்படி இல்லை. நம்ம ஒரு கூடாரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால அப்படி புதிதாக வந்தவங்களுக்கு அப்படி ஒரு வியப்பாக இருக்கும். நம்ம எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் 40 50 எத்தனையோ வருஷமாக ஆலயத்துக்கு வரும். இன்னும் நமக்கு அந்த கண்ணை மூடி இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிற சில நிமிடங்கள் தான். முடியாதவங்க, எனக்கு வயதானன்னு சொல்கிறவங்க அப்படி உட்கார்ந்து போனுங்க. மற்ற எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் ஆண்டவரை கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற உண்மை, சொந்தமாக கொண்டது எவ்வளவு பாக்கியம்ப்பா. இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தெய்வம். ஆமென். அந்த தெய்வனை நம்ம ஆராதிப்பது எத்தனை பாக்கியமானது. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நம்ம தெய்வமாய் கொண்டது எத்தனை பாக்கியம். அப்படியே கண்களை மூடி இந்த பாடலையும் ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் இயேசுவே, உம்மை சொந்தமாய் கொண்டது எத்தனை பாக்கியம். இதை விடவும் மேலான ஒரு பாக்கியம் எங்களுக்கு இல்லை. அப்படி சொல்லுமா, கையில தட்டு. உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கையில தட்டி. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாண்டி சொல்லி பாருங்க. பாதங்கள் சறுக்கின பதறாத கரணமை தூக்கி நிறுத்தினதல்லவா. எல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வைத்து எங்கள் ஒவ்வொருவருடைய பாடலெல்லாம் நீக்கினீரே. என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது. தட்டி சொல்லி பாருங்கம்மா, ஒவ்வொருவரும் சொல்லுங்க. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. இதை விடவும் ஒரு மேன்மை, இதை விடவும் மேலானது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லைப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை சொந்தமாய் கொண்டதே எங்களுக்கு பாக்கியம். உம்மை இரட்சகராய், உம்மை தகப்பனாய் கொண்டதே எங்களுக்கு ஒரு பாக்கியம். நீர் எங்களுக்கு அரணானவராய் இருப்பதே எங்களுக்கு பாக்கியம். நீர் எங்கள் பக்க பலமாய் இருப்பதே எங்கள் பாக்கியம். நீர் எங்கள் துணையாளராய் இருப்பதே எங்களுக்கு பாக்கியம். நீர் எங்களை அனுதினமும் நடத்தி செல்வதே எங்களுக்கு பாக்கியம். சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை இக்கட்டுகள், எத்தனை வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. எத்தனையாய் அற்புதமாய் நம்மை நடத்துகிற தெய்வம், எத்தனை ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தெய்வம், எத்தனை அதிசயமாய் நம்மை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்சிடே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அது போலவே நாம் ஒவ்வொருவரோடு கூட
நம் கர்த்தர் இருக்கிறார். நம்மை அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், தங்க உறைவிடம் தந்து ஆமை சமாதானத்தை தந்து, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்து ஆமென் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அதே ஆண்டவர் நம்மையும் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே. கைகளை தட்டி கைகளை தட்டி பாதங்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய பதறாத கரங்கள் நம்மை தூக்கி நிறுத்துகிறது. நம்முடைய பாதங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். சோர்ந்து போகிற நேரங்கள் நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் அல்லவா? ஹalleluya ஹalleluya. ஒரு சோர்ந்து போன எலியாவை தேவதூதனை அனுப்பி பலப்படுத்தினது போல நம்முடைய சோர்வான சூழ்நிலைகளிலோ கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தந்து, கர்த்தர் தம்முடைய ஆமென் பலத்தை தந்து, கிருபைகளை தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். நம்முடைய இருதயம் சோர்ந்து மனம் அடிவாகுகிற சூழ்நிலையில கூட கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எந்த சூழ்நிலையோ எந்த காரியமும் நம்மை துக்கப்படுத்தாதபடி அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பாதைகளை அந்தகாரங்கள் சூழ்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலோ அவருடைய கரங்கள் அதை விலக்குகிறது. ஹalleluya ஹalleluya. நாம் தடுமாறி விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை சத்துரு நம்முடைய பாதைகளிலே கொண்டு வந்தாலோ கர்த்தர் அவை அனைத்தையும் அகற்றி போடுகிறாரே. ஆமென். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறாரே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறாரே. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுங்க, நீர் ஒருவரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர், நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதவாறு, ஆமென், குழப்பத்தின் மேல் குழப்பம் உண்டாகாதவாறு, நாங்கள் மனமடிவின் மேலே மனமடிந்து விழாதவாறு உம்முடைய கரங்கள் நாளெல்லாம் எங்களை தாங்குகிறது, நாளெல்லாம் எங்களை பாதுகாக்கிறது. ஆமென் 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 ஆமென். கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தருடைய அரவணைப்பை நாம் உணரும்படி செய்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் கிருபையுள்ளவர். ஓ ரிபாதடரல கட்டலரபா என் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். உம்மை 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 சொந்தமாய் கொண்டது எத்தனை பாக்கியமானது. ஹalleluya. நீர் எங்களை சொந்தமாய் கொண்டிருக்கிறீர், நீர் உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆமென் ஹalleluya. இருள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள் கிடந்த எங்களை தூக்கி உம்முடைய மார்போடு எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் கட்டப்பட்டிருந்த எங்களை உம்முடைய அன்பினால் மீட்டெடுத்தீரே. ஓ ரகதடரா ஷகதடரா. பாவ சேற்றுக்குள், பாவ உளைக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த எங்களை, வேறு வாழ வழி தெரியாதிருந்த எங்களை, திகைத்துக் கொண்டிருந்த எங்களை தூக்கினீரே, உம்முடைய இரத்தத்தால் கழுவினீரே, உம்முடைய மந்தையிலே சேர்த்து விட்டீரே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஓ உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய இரக்கங்கள் எத்தனை பெரியது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரபதன ஷகதடரலபா. திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த எங்களை, திக்கற்று அலைந்து கொண்டிருந்த எங்களை, ஆமே உம்முடைய அன்பு தேடி வந்ததல்லவோ. காணாமல் போன ஒரு ஆற்றுக்காக மேய்ப்பன் அங்கும் இங்கும் அலைந்து அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவோ, ஆமென், அவன் சிரமம் பாராமல் அதை தேடி சென்றது போல எங்கள் ஒவ்வொருவரை நீர் தேடி வந்திருக்கிறீர். சொல்லுங்க, ஆமென். எங்கள் ஒவ்வொருவரை தேடி வந்து, எங்கள் வாலிப நாட்களில் எங்களை தேடி வந்து, எங்கள் முதிர் வயதிலும் கூட, எங்கள் சிறு பிராயத்திலும் கூட எங்களை உம்முடைய அன்பு தேடி வந்ததையா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, நல்லா சொல்லுவோம். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீர். அன்பு காட்டி அரவணைத்து ஒவ்வொருவரும் சொல்லி பாருங்க. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனாதைகளை போல் அலைந்த நாட்கள் உண்டு. ஒரு தனிமையிலே துவண்டு போன நாட்கள் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மை சந்தித்தது. சொல்லுவோம். அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, உன்னுடைய அன்பை காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. எல்லாரும் சொல்லுவோம். உங்க அன்பு பெரியதப்பா, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. நீங்க சொல்லுங்க. வயதான தாய் தகப்பனே, ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவராய், எத்தனை இரக்கம் உள்ளவராய், எத்தனை கிருபை உள்ளவராய் நம் மீது இருந்திருக்கிறார். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த கிருபைய ஆண்டவர் எப்பொழுது வெளிப்படுத்தினார்? தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அந்த கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. சொல்லுவோம். தாயின் கருவில் தோன்றுமே தெரிந்து கொண்டே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. நல்லா சொல்லுங்க. தாயின் கருவில் நீங்க ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டே போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ரவலதன சந்தலரு ரிபஹல துடர ஷகதடல ரதனமா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. அந்த அன்புக்கு ஆழம் உயரும் அகலம் என்கிற ஆமீன் அளவீடே இல்லை. ஆமே எல்லையற்ற அன்பு அந்த அன்பு. அந்த அன்புதான் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினது. ஹல்லேலூயா. ரிகபலா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா அவருடைய ஜீவனையே நமக்காய் தந்து நம் மீது பாசம் கொண்டார். சொல்லுங்க. உங்க அன்பு எத்தனை பெரியது, உம் அன்பு பெரியது, உம் இரக்கங்கள் பெரியது. தூரம் போனாலும் எங்களை தேடி வருகிற அன்பு, எங்களை விட்டுவிட விரும்பாத ஒரு அன்பு, எங்களை தேடி வாஞ்சித்து கொண்டிருக்கிற அன்பு. ஒரு இளைய குமாரனை அவை தகப்பன் இழந்தாலும் அந்த தன்னை விட்டு தூரமாய் போன இளைய குமாரனுக்காய் தகப்பனின் இருதயம் தேடிக்கொண்டே இருந்தது. அந்த இளைய குமாரனை தேடிக் கொண்டிருந்தது. அந்த தகப்பனுடைய இருதயம் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. அது போல அந்த கால வேளையில ஆண்டவர் விட்டு தூரம் போன சூழ்நிலையில காணாமலே போனவர்களாய் நீங்க இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க. ஆண்டவரே இதோ இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரகபலவா. உங்களை விட்டு எங்க போக முடியும் ஆண்டவரே? உங்க அன்பின் உங்க பாசத்தை விட்டு எங்க போக முடியும்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உரபல சந்தலரவா. அன்பு, உம்முடைய அன்பு
இணையில்லாத அன்பு, இணையற்ற அன்பு. உங்க அன்பிற்காய் ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்கம்மா. ஆமை தாய் தகப்பமா சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க. இந்த வாலிப நாட்கள்ல இந்த வாலிபம் இந்த அன்பை தர முடியாது. வாலிப சிநேகிதர்களால தர முடியாது. நீங்க எதிர்பார்க்கிற இந்த உலகத்தால தர முடியாது. நீங்க எதிர்பார்க்கிற உறவுகளால் இந்த அன்பை பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால தேவ மனிதர்கள், வேதாகம பக்தர்கள், வேதாகம புருஷர்கள் தங்கள் வாலிபத்தையே அவருக்காக விற்று போட்டாங்க. ஆமென், அவருக்காக கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தால அவங்க எதிர்பார்த்த அன்பை கொடுக்க முடியல. ஆண்டவரை விடவும் இந்த உலகத்துல ஆமென் அவங்க எதிர்பார்த்த எதுவும் இல்லை. ஆமென். ஆகவே தங்க வாழ்க்கை அப்படியே, தங்க வாலிப நாட்களை அப்படியே ஆண்டவருக்காய் கொடுத்து விட்டார்கள். ஆகவே தான் ஆண்டவரும் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. துரபல ஷகதடரலகதனா ஓருகதடரிபல சந்தனமணி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்க இரக்கத்திற்கு முடிவில்லைப்பா, உங்களுடைய அன்பிற்கு அளவில்லைப்பா. ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய அன்பை நீர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தேவ அன்பு பரிபூரணமாய் இருக்கிறது. அந்த அன்பை ஆண்டவரே எங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறது. உம்முடைய அன்பினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்கப்பா. உம்முடைய அன்பினால் எங்கள் இருதயங்கள் நிரப்பப்படுவதாக. சொல்லுங்க, இயேசுவே, எங்கள் உள்ளங்களை உம்முடைய அன்பினால் நிரப்புன்னு சொல்லுங்க. ஆமே. ஆண்டவரே, நாங்க உம்மை நேசிக்கிற நேசம் போதாது. ஆண்டவரே, நாங்கள் வெளிப்படுத்துகிற பாசங்கள் போதாது. இன்னும் அதிகமாய் உம்மை நாங்கள் நேசிக்கணுமே. இன்னும் ஆர்வத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தணுமே. இன்னும் 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 ஆர்வத்தோடு எங்க இருதயம் இன்னும் ஆர்வமாய் ஆமே உம்மீது பாசம் கொள்ள வேண்டுமே. அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வையை விட்டு நம்ம தூரம் போய்விட முடியாது. ஏன் தெரியுமா? அவர் நம்மை நேசிக்கிறதுனால நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமே. அவருடைய பூமி எங்கு உலாவுகிற கண்கள் பிரத்யட்சமாய் நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்குதலையும் எல்லா காரியத்தையும் அந்த கவனங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அந்த கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ரிபா கதலா ராஷாம் கரோ ரிமா லகதடரபா. ஆகவே தன் காயினை பார்த்து கேட்டா, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கன்னு சொல்லி அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் பாமே பிரத்யட்சமாய் கவனித்துக் கொண்டிருந்தது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டா. ஏன் தெரியுமா? ஆமே, அவருடைய சமூகத்தை விட்டு அவன் மறைந்திருந்ததுனால அவருடைய கண்கள் நம்மை கவனிக்கிறதம்மா. இந்த ஆராதனை நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நீங்க சிறியவரோ வாலிபனோ பெரியவரோ வயதானவர்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிற. கரங்களை தட்டி எங்களை கண்டு ஆண்டவரை காண்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓரி பபல சந்தலரபா ரிகதடலர சந்தலரபா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் சொல்லுங்க, அன்பு அப்படி சொல்லுங்கம்மா. உங்க வாயில இந்த வார்த்தை புறப்படுவதாக. ஆராதிப்பே இன்னும் ஒரு முறை கூட. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை
என்னை கண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில அவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, என்னை கண்ட கண்களை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னை கண்டீரே நன்றி ஐயா. மறுபடியும் சொல்லுவோம், எல்ரோயி. நீங்க சொல்லுங்க, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி. மறுபடியும் என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நாங்கள் எல்லாரும் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். Yes, Lord. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ரகதல சந்துரு. ஆராதனையிலே பிரியம் கொள்ளுகிற நம்முடைய ஆண்டவர், ஆராதனையில விருப்பம் கொள்ளுகிற ஆண்டவர், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை விரும்புகிற ஆண்டவர். ஓ ரிகபல சந்தியாத்தனரோ. ஆமென் ஆமென். ஓ ரிபல சங்கல துடப ரியக்கரபல தீனியாக துடரப சந்தனமா. ஒவ்வொரு உள்ளங்களும் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை ஆமென் விரும்புகிறவர், அதை அங்கீகரிக்கிறவர். ஓ லிமி ஆஷி ஆந்தனோ. ஆமென். அங்கீகரிக்கிறது மாத்திரம் இல்ல, தம்முடைய ஜனத்தையே ஆசீர்வதிக்கிறவர், தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீ மாரகலா. எங்கள் மீது நோக்கமாயிருக்கிறவர், எங்கள் மீது உடைய சிந்தையை வைத்திருக்கிறவர். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல மிகுந்த கவனமாயிருக்கிறவர். ஓ நல்ல ரட்சகர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ நீரங்களை மறக்கல, நீரங்களை மறந்து போகல, நீரங்களை விட்டு விலகலப்பா. துனமல சந்தனமா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்னு சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நல்லா சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்பா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. திமல சந்துரு நிகதல சந்தரே. நீங்க பௌராதியாத்தலோ. நீங்க போதும் 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 போதும். நீங்க போதும்னு சொல்றவங்க அவ உங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்விற்கு போதுமானவரே, நீங்க போதும்பா. வாலிப தம்பி தங்கச்சி சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா எங்க எதிர்காலத்துக்கு நீங்க போதும், நீங்க போதும்ப்பா.
நீங்க இல்லாத வாழ்க்கை வேண்டாம். சொல்லுங்க, நீங்க இல்லாத ஆசீர்வாதங்கள் வேண்டாம், நீங்க இல்லாத நன்மைகள் வேண்டாம், நீங்க இல்லாத எதிர்காலம் எனக்கு வேண்டாம். சொல்லுங்கம்மா. ஆமென், ஆமென். நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவதை நீங்க உணருவீங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை வேண்டாயா. ஆமென். நீரே 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 போதுமானவர். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல கர்த்தர். எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம், எதிர்பார்த்த நண்பர்கள், சிநேகிதர்கள், நம்மோடு கரம் கோர்த்தவர்கள், உடன்படிக்கை பண்ணினவர்கள் கூட நம்ம விட்டு தூரம் போனாலும் இந்த ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகல. ஆகை நல்ல தந்த காலை விழல் அவரை பார்த்து சொல்றோம், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மட்டும் போதும். அதனால தான் சொல்றோம், அவருக்கு இணையா இந்த உலகத்துல எந்த உறவுகளும் நிற்க முடியாது. அவருக்கு இணையா இந்த உலகத்துல எதுவுமே இல்லைம்மா. அவருடைய பாசத்துக்கு இணையானது. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதிலும் கூட நாங்கள் ஒருமித்து கூடி வரவும் உடைய பரிசுத்த திருநாமத்தை பாடல்கள் மூலம், ஆராதனை மூலம் ஆண்டவரே உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் தேவரை பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த அருமையான நாளிலும் தொடர்ந்துள்ள ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் தேவரீர் உம்முடைய பரிசுத்த திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.